குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே. எதை எதிர்பார்த்துட்டு கிருத்தினை வந்து டியா கிளாஸ்ல போட்டீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஓகே ஓகே. கிளாஸ்ல கொஞ்சம் கவனிக்கிறதுல கொஞ்சம் இதா இருந்ததுங்க. ரெஸ்ட்லெஸ்னா ஹைப்பர் ஆக்டிவ், கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருந்தது. அவங்க வந்து சொல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. 6 மணிக்கு அவங்களே எந்திரிச்சிருவாங்க. காலையில ஈஸியா வேக்கப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். நிறைய விஷயங்கள் அவங்களே சிஸ்டமேட்டிக்கா செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது அவங்களே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு இதுக்காக ரொம்ப எனர்ஜில ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஓகே ஓகே. சோ படிக்க வைக்கிறதுல கொஞ்சம் ஓகே ஓகே கஷ்டப்பட்டு அப்படிங்க. ஓகே ஓகே. சோ இதெல்லாம் தான் உங்களை வந்து டியா கிட்ட கூட்டிட்டு போச்சு. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பாத்தீங்க? 1 month to 1.5 months இருந்து நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஒரு மாசத்துல மேடம் ஒரு 1 monthக்குள்ளேயே நாங்க வந்து பார்த்திருக்கோம். ஒரு 2 months டைம் அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறது. சோ 2 மாசத்துலயே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு. பண்ண அந்த இது வந்து இருக்கு. ஓகே, சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு 2 மாசத்துல. நீங்க இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு விட்டுருந்தோம். நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நீங்க என்ன கிட்ட கிருத்தின் கிட்ட பாத்தீங்க? எந்த சேஞ்சை பாத்தீங்க? கொஞ்சம் ஆக்டிவ், அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. சொன்னதை கவனிச்சு கேட்குற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஓகே. அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். சேட்டை இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஓகே. அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எழுதையில வந்து ரொம்ப ஸ்லோவா எழுதுவான். ஓகே. ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னு வச்சுங்க, கொடுக்குறத 4 மணி நேரம் எழுதுவான். ஓ அப்படியே ஸ்ரீஹர்ஷன்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்ற நாங்கள் மெயின் வந்து அச்சீவ் பண்ணி வந்ததே வந்து இவனுடைய டோட்டல் சேஞ்சஸ் வரணும். என்ன வேணும்னா நாங்கள் ஃபுட்டு மெயின் சாப்பிடவே மாட்டோம். ஓகே. மெயின் நாங்கள் அதை தான் டார்கெட் பண்ணி வந்தோம். சரி நாங்கள் எவ்வளவோ பண்ணிட்டோம், ஆனாலும் சாப்பிடல. இப்போ வந்து நல்லா சாப்பிட்றான். அம்மா இது வேணும் கேட்டும் வாங்கி சாப்பிட்றோம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, காய் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவான். இப்போ பரவாயில்ல, நல்லா சாப்பிட்றான். ஆனா சொன்னது பொறுமையா, கொஞ்சம் செய்யற வேலையில பொறுமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுங்க. முதல்ல பொறுமையே இருக்காது. ஓகே ஓகே. 5 minutes வந்து பண்ணுவாப்பிடுங்க, அடுத்த வேலைக்கு ஓடிடுவாப்பிடுங்க. ஓ 5 minutes இந்த வேலை. ஓகே. அதான் நீங்க சொன்னது கரெக்ட் வேர்டு, அந்த ரெஸ்ட்லெஸ். அது அப்படி இப்படியே ஓடிட்டே இருக்கிறது. இந்த குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப டஃப் டு மெயின்டைன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி நிறைய இருக்கும். அவங்கள நிறைய விஷயங்களுக்கு நம்ம டைவர்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க இது ஸ்பீடுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்போ ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா மாற்றுறது. நல்லாவே ஏற்கனவே ஓகே, நல்லாவே மாற்றுறது. நல்லாவே மாற்றி. நீங்க பார்த்த முதல் சேஞ்ச் என்னது? அவளே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அவளே வந்து புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறதா முதல் சேஞ்சா பாத்தீங்க. வேற என்னென்ன சேஞ்ச் லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன். சொல்றது ஓரளவு கேட்கறது, சொல்றபடி கேட்கிறா. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா கேள்வி, எக்ஸ்ட்ரா கேள்வி, அது நம்மளாலே பதில் சொல்ல முடியாது. ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் சைட் ஃபர்ஸ்டே கொஞ்சம் நல்லா பெஸ்டாவே இருந்தா. இப்போ நாங்க அது வந்து அவ்வளவு க்ளோஸ்டா நாங்க வாட்ச் பண்ணல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து டக்குன்னு உடனே படிச்சிடலாம். அவனே படிச்சுக்கிறான். சோ மம்மி தேவையில்லை படிக்கிறதுக்கு. இப்போ வேண்டாம், நானே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அகாடமிக் சைட் நீங்க சொல்லணும்னா என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? ஸ்டடீஸ் பக்கத்துல நீங்க தான் இருப்பீங்களா? ஆமாங்க. ஓகே. சொல்லுங்க. மார்க்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 70 to 80 வாங்கிட்டு இருந்த பிள்ளைங்க இப்போ 80 to 90 வாங்கிட்டு இருக்க பிள்ளைங்க. அப்படியா? சோ பிஹேவியர்ல நிறைய சேஞ்ச் வந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல அகாடமிக் சைடு நிறைய சேஞ்ச்? அகாடமிக்ஸ் தான் இருக்கு. அகாடமிக் தான் உங்களுக்கு பயங்கர சேஞ்சஸா தெரியுது. அவளுக்கு அந்த பொறுப்பு வந்துருச்சு. படிக்கணும், பொறுப்பு வந்திருக்கு, இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், நல்லா வந்துடணும்னா அவ ஃபீல் பண்றாங்க. ஈஸியா கிராஸ் பண்றதுனால நாங்க வந்து சும்மா ஒன்ஸ் அப்ப வந்து உட்கார்ந்து படிப்போம் ஒரு 1 hour அதுக்குள்ள. இப்ப வந்து அவனே படிக்கிறான். ஓகே. சோ பீரியட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. அது மாதிரி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவனே அவனோட வேலையை பார்த்துட்டு நீங்களும் ஃப்ரீயா இருக்கீங்க. மெயினா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷையா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஓகே ஓகே. இப்போ வந்து போல்டா அது அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. ஒரு லெசன்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் எடுத்துக்குவாங்க? ஒரு லெசன் எடுக்கிறதுக்கு 1 hour ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 30 to 40 minutesல வந்து ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சோ 30 minutes ஹாஃபாவே குறைஞ்சிருக்கு. படிக்கிற விஷயத்தை முன்னாடியே நான் புக்கை வச்சு படிக்கிற நேரம் அதிகமாக தெரியும் எனக்கு. ஆனால் இப்போ படிக்கிறதே இல்லை. பரவாயில்ல, மெமரி பவர் இருக்கு. அவன்கிட்ட மெமரி பவர் நிறையா இருக்கு. கிளாஸ் மாதிரியான கிளாஸ் நம்ம குழந்தைகளுக்கு தேவையா?
இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் நம்ம பார்த்தது இல்ல. தேவைதான், கண்டிப்பா தேவைங்க. எதுக்காகன்னு சொல்லுங்க. இப்போ இருக்க ஃபாஸ்ட் லைஃப்ல பேரண்ட்ஸ்னால அவ்வளோ கேர் எடுத்துக்க முடியாதுங்க. ஸோ இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறப்ப எங்களுக்கும் லைஃப் ஈஸியா எடுத்துக்க முடியுதுங்க. கிட்ஸுக்கும் பெட்டர் லைஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கிறப்ப